Okay, right. Haloalkanes and haloarenes. MCQ revision. First MCQ. Arrange the compound in the increasing order of density. So, 4 compounds கொடுத்திருக்காங்க. You have to arrange in the increasing order of density. Okay. So, first compound வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா benzene ring கொடுத்திருக்காங்க. செகண்ட் காம்பவுண்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா குளோரோபென்சீன். குளோரோபென்சீன்னா பென்சீன் ரிங் வித் குளோரின் கொடுத்திருக்காங்க. தேர்ட் காம்பவுண்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா டைக்ளோரோபென்சீன், அதாவது பென்சீன் ரிங் வித் 2 குளோரின் மாலிக்யூல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபோர்த் காம்பவுண்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா fourth one வந்து benzene ring with ஒரு bromine and chlorine கொடுத்திருக்காங்க. increasing order of density ல அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நான் ஆப்ஷன்ஸ் கொடுக்க போறது கிடையாது, ஜஸ்ட் நான் வந்து சொல்ல போறேன். ஓகே, increasing order of density னா less density இருக்கிற காம்பவுண்ட்ல இருந்து higher density இருக்கிற காம்பவுண்டுக்கு நம்ம வந்து இத அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? சோ இதுக்கு வந்து ஒரு க்ளூ இருக்கு. க்ளூ டென்சிட்டியோட ஃபார்முலா என்னது? டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். சோ டென்சிட்டியும் மாஸும் நியூமரேட்டர்ல இருக்கு. நியூமரேட்டர்ல இருந்தா என்ன அர்த்தம்? டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா மாஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டென்சிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். மாஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டென்சிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதில் எதுக்கு வெயிட் அதிகம், மாஸ் அதிகமோ அதுக்கு தான் அதிகமான டென்சிட்டி இருக்கும். இதுக்கு வந்து மாஸ் கம்மியோ அதுக்கு வந்து டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் பார்க்கும்போது நமக்கு பென்சீன் ரிங் இருக்கு, ப்ளஸ் அடிஷ்னலாக புரோமின் இருக்கு அண்ட் அடிஷ்னலா குளோரின் இருக்கு. குளோரினை விட புரோமினுக்கு மாஸ் அதிகம். ஓகேவா? ஸோ இதுதான் இருக்கிறதுலயே எனக்கு ஹெவியான மாலிகுலா இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஹெவியான மாலிகுல் அப்படின்றதுனால இதுக்கு வந்து டென்சிட்டி வந்து அதிகமா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 2 குளோரின் இருக்கு. ஸோ இதுக்கு இதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கு. அடுத்தது இதுல ஒரே ஒரு குளோரின் இருக்கு. ஸோ அப்போ இதை விட இதுக்கு கொஞ்சம் வெயிட் கம்மியா இருக்கும் மாஸ். இது வந்து வெறும் பென்சீன் ரிங் அப்படின்றதுனால இதுக்கு தான் மாஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ எதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும்? which is having less density. 1 தான் வந்து is having very less density. 1 விட 2க்கு டென்சிட்டி அதிகமா இருக்கும். ஸோ 2க்கு அதை விட அதிகமா இருக்கும். 2 விட 3க்கு டென்சிட்டி அதிகமா இருக்கும். அண்ட் 3 விட 4க்கு டென்சிட்டி அதிகமா இருக்கும். ஸோ திஸ் will be the correct option. இன்க்ரீசிங் ஆர்டர் அப்படின்னா சிம்பிள் வந்து இப்படி இருக்கும். டிக்ரீசிங் ஆர்டர் கேட்டாங்கன்னா சிம்பிள் வந்து இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ சிம்பிள் வந்து கரெக்டாக பார்த்து. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், ரியாக்ஷன் ஆஃப் C6H5 CH2Br with aqueous NaOH. It will follow என்ன reaction அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ C6H5 CH2Br வந்து aqueous NaOH கூட ரியாக்ட் பண்ண போகுது. ஓகே, வாட் மெக்கானிசம் இட் வில் ஃபாலோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா SN1 ரியாக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, SN2 ரியாக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, எனி ஆஃப் த ஒன், அதாவது இட் கேன் ஃபாலோ எய்தர் A or B அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் டி ஆப்ஷன் வந்து இட் வில் ஃபாலோ
Said's rule அப்படின்னு போட்டுருக்காங்க. Okay, to follow Said's rule அப்படின்னு போட்டுருக்காங்க. So first நம்ம வந்து இந்த C6H5 CH2Br இதோட ஃபார்முலா எழுதலாம். C6H5 அப்படின்னா உங்களுக்கு தெரியும், it is a benzene ring. Okay, இதுல வந்து CH2Br வந்து எனக்கு இருக்கு. இதுல வந்து என்ன CH2Br. ஓகே, சோ இப்போ இதுல வந்து NaOH கூட நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். சோ NaOH கூட ரியாக்ட் பண்ணா NaOH வந்து it will provide OH minus. NaOH will provide OH minus. OH minus na negatively charged species, it is nothing but nucleophile. OH minus வந்து negatively charged species, it is a nucleophile. So nucleophile வந்து இத அட்டாக் பண்ண போகுதுனா it is called as nucleophilic substitution. So எனக்கு either it should be SN1 இல்லாட்டி SN2 ஏனா nucleophilic substitution. So இந்த OH minus வந்து இத அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த Br minus வந்து it will go outside. So இதுல இருந்து எனக்கு வர கார்போகேட்டையான் வந்து என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படினா, so இந்த Br minus வெளியில போயிடுச்சு அப்படினா எனக்கு CH2 மேல I will get plus charge. CH2 மேல எனக்கு என்ன வரும், plus charge னு வரும். So first இந்த Br minus வெளியில போயிடுச்சுனா எனக்கு CH2 மேல என்ன சார்ஜ் வரும், plus charge வரும். plus Br minus வந்து வெளியில போயிடும். இந்த plus charge வந்து நியூட்ரலைஸ் பண்றதுக்காக இதுல இருக்கிற பாண்ட் வந்து இங்க வரும். இதுல இருக்க பாண்ட் இங்க வந்துச்சுனா எனக்கு என்ன கிடைக்கும், இந்த பாண்ட் வந்து என்னவாயிடும், எனக்கு டபுள் பாண்டா மாறிடும். டபுள் பாண்ட் CH2 அப்படின்னு வரும். கரெக்ட்டா? I will get double bond CH2. So இப்போ இந்த கார்பன்ல பாருங்க 1 2 ரெண்டு பாண்ட் தான் இருக்கு. So இந்த கார்பன் வந்து will get a positive charge. So இத நியூட்ரலைஸ் பண்றதுக்கு இந்த பாண்ட் வந்து இங்க ஷிஃப்ட் ஆகும். So என்ன ஆகும், எனக்கு I will get double bond CH2. இந்த பாண்ட் வந்து இங்க வந்துரும். சோ அதனால எனக்கு பிளஸ் சார்ஜ் வந்து இங்க வந்துடும். சோ இத நியூட்ரலைஸ் பண்றதுக்காக என்ன ஆகும், இந்த பாண்ட் வந்து இங்க ஷிஃப்ட் ஆகும். இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆச்சுனா எனக்கு என்ன கிடைக்கும், so I will get like this. so இங்க வந்து எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வரும், டபுள் பாண்ட் CH2 அப்படி வரும். சோ இத நியூட்ரலைஸ் பண்றதுக்கு இந்த பாண்ட் வந்து அகைன் இங்க வரும். so I will get again like this. so எனக்கு வந்து கார்பன் மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருந்ததுனா அத வந்து நான் என்னன்னு சொல்லுவேன், I will call it as carbocation. இங்க carbocation வந்து very very stable. ஏன் very very stable அப்படினா, it is stable because of the resonance structures. இந்த structures எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், resonance structures அப்படினு சொல்லுவோம். so because of the resonance structures எனக்கு carbocation வந்து இங்க ஸ்டேபிளா இருக்கு. A stable carbocation will always show SN1 reaction. Okay, a stable carbocation will always show என்ன reaction, SN1 reaction. so carbocation வந்து எனக்கு வந்து stable. எதனால இந்த carbocation வந்து எனக்கு ஸ்டேபிளா ஆகுது, because of the resonance structures. because of the resonance structures. so a stable carbocation will always show SN1 reaction. okay, so அதனால எனக்கு வந்து option A will be my correct answer. புரிஞ்சுதா? Chlorobenzene is formed by the reaction of chlorine with benzene. Okay, reaction of chlorine with benzene in the presence of AlCl3. Which species attacks the benzene ring அப்படினு கேக்குறாங்க. so எனக்கு வந்து எதுக்கும் வந்து ரியாக்ஷன் நடக்குதுன்னா
குளோரின் அண்ட் பென்சீனுக்கு ரியாக்ஷன் நடக்குது. ஓகே, சோ நான் ஃபர்ஸ்ட் பென்சீன் ரிங் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, குளோரினுக்கும் பென்சீனுக்கும் வந்து எனக்கு வந்து ரியாக்ஷன் நடக்குது. சோ ஐ அம் drawing my benzene ring first. ஓகே, in the presence of என்ன கொடுத்திருக்காங்க, in the presence of AlCl3 அப்படினு கொடுத்திருக்காங்க. AlCl3. ஓகே, in the presence of chlorine. சோ எனக்கு எந்த ஸ்பீஷீஸ் அட்டாக் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. சோ நான் வந்து ஜெனரலா குளோரின் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஏன்னா பிளஸ் எந்த ஆப்ஷன் வரும் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஓகேவா? சோ எனக்கு வந்து இப்போ benzene ring it is reacting with chlorine in the presence of AlCl3. என்ன ஃபார்ம் ஆகுது? குளோரோபென்சீன் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ குளோரோபென்சீன் என்னது? பென்சீன் ரிங்ல chlorine வந்து அட்டாச் ஆயிருந்ததுன்னா அத குளோரோபென்சீன். சோ which is the attacking species அப்படினு கேக்குறாங்க. ஓகேவா? சோ எனக்கு வந்து என்ன இருக்கு இங்க? AlCl3 it is reacting with என்னன்னு கொடுத்திருக்காங்க? chlorine அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ chlorine வந்து Cl2. சோ AlCl3 and Cl2 வந்து எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படினா AlCl4 மைனஸ் அப்படினு ஃபார்ம் ஆகும். அதாவது இந்த ரெண்டு குளோரின்ல ஒரு குளோரின் வந்து இது கூட ஜாயின் ஆகி AlCl4 மைனஸ் ஃபார்ம் ஆகும். இன்னொரு குளோரின் வந்து Cl பிளஸ் அப்படின்னு இருக்கும். இன்னொரு குளோரின் வந்து Cl பிளஸ். இப்போ இது வந்து ஒன்னு மைனஸ் சார்ஜ், இன்னொன்னு வந்து பிளஸ் சார்ஜ். இப்போ இந்த பென்சீன் ரிங் வந்து it has 3 double bonds. கரெக்ட்டா? சோ இந்த பென்சீன் ரிங் வந்து it is electron rich. electron rich. electron richனா என்னது? நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். சோ electron rich ஆன ஸ்பீஷீஸ் வந்து it will attract negatively charged species or it will attract positively charged species. It will attract positively charged species. So benzene ring வந்து it will be attacked by Cl plus. It will not be attacked by AlCl4 minus. So the Cl plus will attack. அதாவது இந்த வந்து will be attacked like this and it will form chlorobenzene. So my option D is my correct answer. So ஒரு positively charged species கூட reaction நடந்ததுன்னா then that reaction is called as negatively charged species வந்து nucleophile அப்படின்னு படிச்சோம். Positively charged species வந்து electrophile. So this reaction is an example for electrophilic substitution reaction. Okay. Next question, which of the following is a halogen exchange reaction? Halogen exchange. Halogen வந்து it is usually represented by the letter X. உங்களுக்கு தெரியும். Halogens-னா என்னலாம்? Chlorine, bromine, fluorine, iodine. இதெல்லாம் தான் வந்து halogens. Halogens exchange ஆகுற மாதிரி reaction எது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, சோ நான் வந்து அடியில இருந்து போறேன். ஓகே, சோ எனக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா இது வந்து மித்தைல் குரூப், இது வந்து பென்சீன். சோ இது வந்து மித்தைல் பென்சீன். மித்தைல் பென்சீன் கூட ரெண்டு ஹாலஜன் நான் வந்து ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணும்போது ஒரு ஹாலஜன் வந்து ஆர்த்தோ பொசிஷன்ல சப்ஸ்டிட்யூட் ஆகுது, இன்னொரு ஹாலஜன் வந்து பாரா பொசிஷன்ல சப்ஸ்டிட்யூட் ஆகுது. அதாவது ஆர்த்தோ மெட்டா பாரா, அதாவது கொஞ்சம் சைடா பெண்ட் ட்விஸ்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க மாலிக்யூல. ஓகே, so ortho and para positionல halogens வந்து எனக்கு substitute ஆகுது. so இந்த reaction ஓட பேர் வந்து ortho para substitution reaction. அப்ப இது வந்து halogen exchange reaction கிடையாது. next பாருங்க, ROH அப்படின்னு கொடுத்திருக்காங்க and HX அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, இது வந்து என்ன ஆகுது? X வந்து இங்க வருது. X வந்து இங்க வரதுனால எனக்கு RX அப்படின்னு கிடைக்குது. OH வந்து எனக்கு வெளியில போகுது. ஓகே, OH வந்து எனக்கு வெளியில போகுது. அதாவது இங்க வந்து சப்ஸ்டிட்யூட் ஆகுறது ஒரு ஹாலஜன், ஆனா போய் இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் ஆகுறது வந்து OH. சோ இது வந்து ஹாலஜன் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகல, ஹாலஜன் வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் ஆகுது.
ஓகே சோ இதுவும் வந்து it is an example for a substitution reaction. இப்போ இதுல பாருங்க HX ன்னு இருக்கு. Hydrogen is getting attached to one carbon. Halogen it is getting attached to another carbon and the double bond is changing into single bond. So double bond is changing into single bond and இந்த ரெண்டுமே ஒரு கார்பன்ல ஆட் ஆகுது அப்படினா it is an example for addition reaction. It is an example for addition reaction. இது ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்ட் கார்பன் அண்ட் காம்பவுண்ட்ஸ் லெசன்ல கூட நீங்க படிச்சிருக்கீங்க. addition reaction, conversion of vegetable oil to vanaspati ghee அந்த ரியாக்ஷன்ல படிச்சிருக்கீங்க. சோ இதுல பாருங்க X வந்து இங்க வருது, I வந்து ஹாலஜன் கரெக்ட்டா, ஐயும் வந்து இங்க வருது. சோ இதுங்க ரெண்டுமே என்ன பண்ணிக்குது, ஹாலஜன்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. So option A தான் வந்து is a halogen exchange reaction. So which is my halogen exchange reaction? Rx plus NaI is equal to Ri plus NaX. Okay, because I is coming to this one and X is coming here. Okay, like double displacement reaction madri. Okay, so halogens are getting exchanged, so it is an example for halogen exchange reaction. Okay, toluene reacts with a halogen in the presence of iron 3 chloride giving ortho and para halogen compounds. So toluene oda formula வந்து உங்களுக்கு தெரியும். So benzene ring மேல CH3 இருந்ததுனா அது வந்து toluene. Okay, so benzene ring மேல CH3 இருந்ததுனா toluene. So it is reacting with a halogen. So அத வந்து நம்ம X ன்னு வெச்சுக்கலாம். Halogens na X2 ன்னு இருக்கும். So it is reacting with some halogen in the presence of iron 3 chloride. Iron 3 chloride na FeCl3. இதுதான் வந்து iron 3 chloride. It is giving ortho and para halogen compounds. அப்படினா என்ன அர்த்தம், இந்த tolueneல ஆர்த்தோ பொசிஷன்ல ஹாலஜன் சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்க மாதிரி ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது and also para பொசிஷன்ல ஹாலஜன் சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்க மாதிரி ஒரு காம்பவுண்ட் வந்து எனக்கு கிடைக்குது. சோ ஆர்த்தோ para காம்பவுண்ட்ஸ் வந்து எனக்கு கிடைக்குது. இது வந்து ஆர்த்தோ பொசிஷன், இது வந்து para பொசிஷன். ஓகேவா? சோ இது வந்து what type of reaction அப்படினு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா electrophilic elimination, electrophilic substitution, free radical addition, nucleophilic substitution. இந்த மாதிரி 4 இது கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த பென்சீன் ரிங் வந்து எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷீஸ். எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷீஸா இருக்கும்போது எந்த டைப் ஆஃப் இது வந்து அட்டாக் பண்ணும், ஸ்பீஷீஸ் வந்து அட்டாக் பண்ணும். இது வந்து full of electrons. So a positively charged species தான் will come and attack. So ஒரு positively charged species ஓட பேர் வந்து electrophile. So electrophile தான் வந்து அட்டாக் பண்ண போகுது. ஆனா electrophileலே எனக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. electrophilic elimination அப்படினு கொடுத்திருக்காங்க, electrophilic substitution அப்படினு கொடுத்திருக்காங்க. இங்க இருந்து எதுவும் இங்க எலிமினேட் ஆகல. கரெக்ட்டா? அதுல வந்து இது வந்து சப்ஸ்டிட்யூட் தான் ஆயிருக்கு. ஆர்த்தோ பொசிஷன்லயும் para பொசிஷன்லயும். ஆர்த்தோ para substitution. நான் இங்கேயே சொன்னேன் ஆர்த்தோ para substitution அப்படினு. சோ இது வந்து electrophilic substitution reaction. So what type of reaction is this? Electrophilic substitution reaction. So it is given in option B. Next, 6th one. So the IUPAC name of the compound. So இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கொடுத்திருக்காங்க, இதுக்கு IUPAC நேம் கேக்குறாங்க. சோ நான் ஆப்ஷன்ஸ் கொடுக்க போறது இல்ல. சோ இதுல இருந்து நம்ம டைரக்ட்டா IUPAC நேம் கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, சோ இது வந்து பென்சீன் ரிங் கிடையாது. பென்சீன் ரிங்னா எத்தனை டபுள் பாண்ட் இருக்கும்? 3 டபுள் பாண்ட்ஸ் இருக்கும். பட் இதுல வந்து ஒரே ஒரு டபுள் பாண்ட் தான் இருக்கு. ஓகேவா? சோ ஒரே ஒரு டபுள் பாண்ட் தான் இருக்கிறதுனால இது வந்து பென்சீன் ரிங் கிடையாது. ஓகே, சோ
வெறும் ஹெக்ஸகன் இருந்தது அப்படின்னா ஓகே சோ இது எல்லாமே வந்து சிங்கிள் பாண்ட்ஸ்னு அர்த்தம். ஓகே சிங்கிள் பாண்டா இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியும் இட் இஸ் ஏன் ஆல்கேன். ஓகே 6 சைட்ஸ் இருக்கிறதுனால இது வந்து ஹெக்சேன் அண்ட் சைக்ளிக் காம்பவுண்டா இருக்கிறதுனால இது வந்து சைக்ளோஹெக்சேன். ஆனா நமக்கு வந்து இங்க சைக்ளோஹெக்சேன் கிடையாது, இதுல ஒரு டபுள் பாண்ட் கொடுத்திருக்காங்க. சோ டபுள் பாண்டா சிங்கிள் பாண்டான்னு பிரெஃபரன்ஸ் வரும்போது நம்ம டபுள் பாண்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்போ இது வந்து சைக்ளோஹெக்சீனா. ஓகே it will not be cyclohexane, it will be cyclohexene. so இந்த cyclohexeneல Cl and Br வந்து substitutions கொடுத்திருக்காங்க. chlorine வந்ததுனா chloro prefix ஆட் பண்ணனும், bromine வந்ததுனா bromo prefix ஆட் பண்ணனும். பட் நம்ம எழுதும்போது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல தான் எழுதணும். சோ bromo தான் ஃபர்ஸ்ட் வரும். சோ bromo, நெக்ஸ்ட் வந்து chloro, so name வந்து bromo, next வந்து chloro, cyclo, hex, double bond னா double bond க்கு பொசிஷன் எழுதணும் கரெக்ட்டா. சோ அதனால ஒரு கேப் விட்டுட்டு ஈன் அப்படினு எழுதுறேன் நான். சோ bromo, chloro அப்புறம் இந்த double bond மூணுமே எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படினு பார்க்கணும். ஓகே சோ நான் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் நம்பரிங் பண்ண போறேன். சோ 1 2 3 4 5 6 இப்படி ஒரு நம்பரிங் பண்ண போறேன். இதுல நம்பரிங் பண்ணும்போது குளோரினுக்கு வந்து எந்த பொசிஷன் வருது 1 வருது, டபுள் பாண்டுக்கு வந்து எந்த பொசிஷன் வருது 1 வருது, புரோமினுக்கு எந்த பொசிஷன் வருது 3 வருது, புரோமினுக்கு வந்து 3. so I am getting 1 1 3 positions. ஓகே இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து புரோமின்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். 1 2 3 ஏனா 1 2 3 இந்த சைடு போட்டா 4 5 ன்னு போய்டும். எனக்கு ஹையர் நம்பர்ஸ் வராது. எப்பவுமே நம்பரிங்ல லீஸ்ட் நம்பரிங்க்கு தான் பிரெஃபரன்ஸ் கொடுக்கணும். சோ 1 2 3 4 5 6 இப்படி பாக்கும்போது புரோமினுக்கு வந்து நம்பர் 1, டபுள் பாண்டுக்கு வந்து எந்த நம்பர் வருது நம்பர் 2 and குளோரினுக்கு வந்து நம்பர் 3. so 1 2 3 அப்படினு வருது. so எப்பவுமே which set has the most least number அந்த செட் தான் எடுக்கணும். so I will take this numbering. இல்லாட்டி இன்னொரு க்ளூ நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்டுக்கு லீஸ்ட் நம்பர் வர மாதிரி எந்த நம்பரிங் இருக்கோ அதுதான் வந்து நீங்க எடுக்கணும். சோ இங்க டபுள் பாண்டுக்கு 1, இங்க டபுள் பாண்டுக்கு 2 னா இதுல தான் டபுள் பாண்டுக்கு லீஸ்ட் நம்பரிங் இருக்கு. சோ இந்த நம்பரிங் தான் எடுக்கணும். சோ புரோமினுக்கு வந்து 3. so 3 bromo. okay so what will be my answer 3 bromo. chlorine வந்து 1. so 1 chloro. okay cyclo x, double bond வந்து 1 ene. okay so இதுதான் வந்து இந்த காம்பவுண்டோட நேம். புரிஞ்சுதா? எஸ். சோ இந்த கொடுத்திருக்கிற ரியாக்ஷன்ல ப்ராடக்ட் A வந்து என்னன்னு கேக்குறாங்க. சோ பென்சீன் ரிங் இருக்கு. இந்த பென்சீன் ரிங்னால CH2 CH double bond CH2 இருக்கு. it is reacting with HCl. so what is the product A? இதுதான் வந்து நம்மளோட question. ஓகேவா? so benzene ring வந்து it is reacting with HCl. எனக்கு வந்து இங்க கொடுத்திருக்கிற காம்பவுண்ட்ல டபுள் பாண்ட் இருக்கு. so double bond கூட இந்த HCl ஆட் ஆச்சுனாவே உங்களுக்கு வந்து you should know that it is addition reaction. what type of reaction is this? addition reaction. addition reaction அப்படினா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹைட்ரஜன் வந்து ஒரு கார்பன்ல ஆட் ஆகும். டபுள் பாண்ட் வந்து எந்தெந்த கார்பன்ல இருக்கு? இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் நடுவுல எனக்கு டபுள் பாண்ட் இருக்கு. சோ ஹைட்ரஜன் வந்து ஒரு கார்பன்ல ஆட் ஆகும், குளோரின் வந்து இன்னொரு கார்பன்ல ஆட் ஆகும், and the double bond will change into single bond. சோ ஹைட்ரஜன் வந்து ஒரு கார்பன்ல ஆட் ஆகும், குளோரின் வந்து இன்னொரு கார்பன்ல ஆட் ஆகும், and the double bond will change into single bond. okay சோ இந்த ஹைட்ரஜன் வந்து எந்த கார்பன்ல ஆட் ஆகும்? இந்த கார்பன்ல ஆட் ஆகுமா இந்த கார்பன்ல ஆட் ஆகுமா? இப்ப பாருங்க CH இருக்கு டபுள் பாண்ட்
இதுல வந்து CH2 இப்படி இருக்கு கரெக்டா சோ இதுல வந்து ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட் இங்க இருக்கு கரெக்டா சோ ஹைட்ரஜன் வந்து எந்த கார்பன்ல வந்து சப்ஸ்டிடியூஷன்ஸ் அதிகமா இருக்கோ ஓகே அதாவது சாரி which carbon is having more number of hydrogens அதுல தான் வந்து the hydrogen will get substituted okay so for example இதுல வந்து எத்தனை ஹைட்ரஜன்ஸ் இருக்கு ரெண்டு ஹைட்ரஜன் இதுல வந்து எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு ஒரு ஹைட்ரஜன் ஓகே சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த கார்பனுக்கு ஒரே ஒரு சப்ஸ்டிடியூஷன் தான் இருக்கு இந்த கார்பனுக்கு ஒன்னு தான் ஹைட்ரஜன் மீதி ரெண்டு சப்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு சோ நம்ம வந்து 11thல வந்து மார்கோனிகாவ்ஸ் ரூல் படிச்சிருக்கோம் ஓகே மார்கோனிகாவ்ஸ் ரூல் படிச்சிருக்கோம் மார்கோனிகாவ்ஸ் ரூல் என்ன சொல்லுது அப்படினா the negative atom or the negative part வந்து it will attach to the carbon which has less number of hydrogens okay the negative part வந்து will attach to the carbon which is having less number of hydrogen இதுல negative part என்னது Cl so Cl வந்து it will attach to the carbon which is having less number of hydrogen so Cl வந்து இந்த கார்பன்ல அட்டாச் ஆகும் hydrogen வந்து இந்த கார்பன்ல அட்டாச் ஆகும் so what product I will get சொல்லுங்க பார்க்கலாம் so I will get the product like this CH2 CH இதுல வந்து எனக்கு Cl அட்டாச் ஆகும் double bond will change into single bond CH3 so this is my product A இது வந்து எந்த ஆப்ஷன்ல இருக்கோ அந்த ஆப்ஷனை வந்து you have to pick okay so the remaining things I will teach in the next class